வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் ராகு கேதுக்களோட நட்சத்திரத்தில் ஒரு பிளானட் இருக்கும் பொழுது அந்த பிளானட்டோட நட்சத்திர பலன் எப்படி வேலை செய்யும், ராகு கேதுக்கள் எந்த பொசிஷனில் இருந்தால் அந்த நட்சத்திர பலன் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் அல்லது கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் தெளிவாக பொறுமையாக பேச போகிறோம். அடிப்படையில் நட்சத்திர சாரம் சார்ந்த வீடியோக்கள் நிறைய நம்ம சேனலில் போடப்பட்டிருக்கு. அதோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. ராகு கேதுக்களோட நட்சத்திரத்தில் ஒரு பிளானட் இருக்கும் பொழுது அந்த பிளானட்டோட அமைப்பை டெசிஷனை நம்ம எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் சின்ன ஷார்ட்கட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, கும்பம், மீனம் இந்த வீடுகளுக்குள்ளே ராகு அல்லது கேது இருக்கணும். 3, 6, 10, 11 அல்லது 6, 12 அச்சில் ராகு கேதுக்கள் இருக்கணும். அடுத்தது கண்டிப்பாக லக்ன யோகாதிபதியாக வரக்கூடிய இயற்கை சுபகிரகங்களோட தொடர்பில் இருந்தால் அந்த ராகு கேதுக்களோட நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி, தசை புத்தி நடத்தும் பொழுது அந்த ராகு கேதுக்களோட பலனை கொடுத்தே தீரும். ஆனால் இதுக்கு எகெயின்ஸ்டாக ஃபஸ்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ராகு கேதுக்களோட நட்சத்திரத்தில் எப்படி ஒரு கிரகம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த எக்ஸாம்பிளுக்கு அப்புறம் எப்படி இருக்கலாங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த எக்ஸாம்பிளில் லக்னம் சிம்ம லக்னம், விருச்சிக ராசி இப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் கும்பத்தில் 7ஆம் வீட்டில், லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் குரு வலுப்பெற்றிருக்கார், லக்னத்தை பார்க்குறார். ஆனால் சதய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ராகுவோட நட்சத்திரத்தில் குரு அந்த இடத்துல பிளேஸ் ஆகியிருக்கார். ஸோ நட்சத்திராதிபதியோட வலிமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ஷன் எடுக்கும் பொழுது நட்சத்திராதிபதியாக வரக்கூடிய ராகு விருச்சிக வீட்டில் இருக்கார், பாபரோட வீட்டில் இருக்கார். கூடவே சனியோடையும் அமாவாசை நிலைமையில் இருந்து வெளியே வந்த சந்திரனோட தொடர்புலேயே இருக்கார். ஸோ தட் அந்த இடத்துல இயற்கை சுபகிரகங்களோட தொடர்பு அப்படிங்கிறது கிடையவே இல்லவே இல்லை. இன்னொன்று, ராகு 3, 6, 10, 11 அல்லது 6, 12 அச்சு இந்த வீடுகளுக்குள்ளே இல்லை, லக்னத்தோட கேந்திர வீட்டில் இருக்குது. இந்த அமைப்பினால் ராகு அதிகப்படியாக பாபகிரகங்களோட தொடர்பில் இருந்து கெடுதல் தரக்கூடிய தன்மையில் ராகு இருக்கிறனால இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு தன் தசையோட இறுதி பகுதியில் நட்சத்திர பலனாக கெடுதல்களை கொடுக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. லாஜிக் புரியுதுங்களா? ஒரு கிரகத்தோட நட்சத்திரத்தில் இன்னொரு கிரகம் இருக்குன்னா, ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இன்னொரு கிரகம் இருக்குன்னா, ஒரு கிரகத்தோட பார்வையில் இன்னொரு கிரகம் இருக்குன்னா, அந்த கிரகம் வலிமையாக இருந்தால் மட்டும்தான், யோகம் தரக்கூடிய நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் இந்த கிரகத்தினால் அதை கன்வெர்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு தர முடியும். ஸோ ராகுவே பலம் இல்லாத பொழுது, நன்மை தர முடியாத சுச்சுவேஷனில் இருக்கும் பொழுது அந்த ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய குரு மட்டும் நட்சத்திர பலனை எப்படி கொடுத்துருவார்? கொடுக்க முடியாது. அவரோட லக்னத்துக்கு கேந்திரத்தில் இருக்கக்கூடிய பலனையும் 5, 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய தன்னோட பலனையும் குரு கொடுத்துருவார். நட்சத்திர பலனை மட்டும் கொடுக்க முடியாது. இப்போது எப்படி இருந்தால் நன்மைகளை தருவார், நட்சத்திர பலனை தருவார் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். லக்னம் சிம்ம லக்னம், லக்னத்துக்கு 3ஆம் வீட்டில் ராகு வலுப்பெற்றிருக்கார். ஸோ சிம்ம லக்னத்துக்கு 3ஆம் வீட்டில் சுக்கிரனோட வீட்டில் துலாம் வீட்டில் ராகு வலுப்பெற்றிருக்கார். இந்த ராகுவோட நட்சத்திரத்தில் லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் குரு கேந்திர பலம் பெற்று ராகுவே பார்க்குறார். அதாவது குரு ராகுவோட நட்சத்திரத்தில் இருந்து தன்னோட நட்சத்திர அதிபதியவே கண்ட்ரோல் பண்ணுறார். 5ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு 8ஆம் வீட்டுக்கு 12 மறைஞ்சு 5ஆம் வீட்டுக்கு வலுப்பெற்று இந்த ராகுவை கண்ட்ரோல் பண்ணுறார். இந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ராகுவோட நட்சத்திரத்தில் குருவும் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ராகுவோட நட்சத்திரம் யோகத்தை தரும், நன்மைகளை தரும். லாஜிக் புரியுதுங்களா? அதாவது ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே தான் பெற்றிருக்கக்கூடிய வலிமைக்கேற்ப தான் பலன் தரும். அதே போலத்தான் அந்த கிரகங்களோட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் பலன் தரும். ஏன்னா புதுசாக எதையுமே தர முடியாது. என்ன இருக்கோ அதை தான் அந்தந்த கிரகங்கள் வெளிப்படுத்தும். இதுக்கு இன்னொரு பாயிண்ட்டையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது மிதுனத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கார். ஸோ இந்த அமைப்பில் குருவும் பார்க்குறாரு, சந்திரனை குருவும் பார்க்குறாரு. சந்திரன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம். ஸோ தட் இந்த இடத்துல யோகாதிபதிகளோட தொடர்பு அப்படிங்கிறது கிடைக்கிறனால ராகுவோட நட்சத்திரம் மிகப்பெரிய அளவில் நன்மைகளை கொடுத்தே தீரும். அதில் எந்த ஒரு ஐயப்பாடுமே கிடையாது. ஸோ ராகு அல்லது கேதுவோட நட்சத்திரம் ஒரு கிரகம் பெற்றிருக்கு, வாங்கியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கிரகம் கம்பல்சரி அதிகபட்சமாக லக்னத்தோட உபஜயஸ்தானங்களில் இருந்து லக்ன யோகாதிபதிகளோட தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த நட்சத்திரம் ரீதியான நன்மைகள் அந்த ஜாதகருக்கு போய் சேரும்.
இல்லைன்னா அந்த ஜாதகருக்கு நட்சத்திர பலன் மட்டும் கிடைக்காது. அந்த பிளானட்டோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்து, சுய வலிமையை பொறுத்து என்னென்ன பலன் கிடைக்கணுமோ அது எல்லாமே அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். ஸோ ஒரு கிரகத்தோட டிரான்சிஸ்ட் மீடியமாக ட்ராவல் பண்ணக்கூடிய மீடியமாக இருக்கிறது நட்சத்திர சாரம். ஸோ அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் வலிமை பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு தசையோட இறுதியில் ஒரு ஃபினிஷிங்காக ஒரு நல்ல விஷயத்தை கொடுத்துட்டு போகும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்டு. தேங்க்யூ. பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.